தருமபுரி மாவட்டம் தேசிய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தருமபுரி 4 ரோடு அருகில் வன்னியர் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் ராஜா முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் முனுசாமி பெருமாள் வரவேற்புரையாற்றினார். மாநில தலைவர் சீனிவாசன், அசோக் சாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட பொருளாளர் விஜயா நன்றியுரையாற்றினார். இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சரண்யா ராணி தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தினை மாநில செயலாளர் ராம்ஜி ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். இக்கூட்டத்தில் நன்றியுரையாற்ற மாவட்ட பொருளாளர் விஜயா நிகழ்த்தினார். மேலும் இதில் மாவட்ட செயலாளர் மஞ்சுநாதன், மாவட்ட மகளிர் அணி தலைவி கனகா, மாவட்ட மகளிர் இளைஞர் அணி தலைவி புவனேஸ்வரி, கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நேஷனல் பீப்புள் பார்ட்டி, தேசிய மக்கள் கட்சி தமிழ்நாடு, தேசிய மக்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர் மேகாலயாவில் சிட்டிங் சிஎம்மா இருக்காரு. இப்போ பரவலாக தமிழ்நாட்டில் தேசிய மக்கள் கட்சி அதிக அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி முதல் கட்டமாக தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்றது. மிக சிறப்பாக 100க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மாநில தலைவர் மற்றும் தேசிய செயலாளர் மற்றும் அருகில் உள்ள மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை கட்சியின் வளர்ச்சி சம்பந்தமாக பரிமாறிக்கொண்டோம். மேலும் தமிழகத்தில் சிறப்பாக கட்சியை கிராம வாரியாக கொண்டு செல்வதும், அடுத்த கட்ட எழுச்சி மிகு தோழர்களையும் இளைஞர்களையும் உருவாக்குவது என்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தருமபுரி மாவட்டத்தில் நிலவுகின்ற பல்வேறு குறைபாடுகள் குறித்து எங்களிடம் பேசினார்கள். தண்ணீர் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை மற்றும் கல்வி சார்ந்த பிரச்சனைகள், இவை அனைத்துக்கும் தேசிய மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு மனு அளித்து அதற்கான குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஒப்புதல் வழங்கியுள்ளோம். இது சம்பந்தமாக நாங்கள் விரைவில் மாவட்ட தலைவர், தருமபுரி மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்க இருக்கிறோம். மேலும் தேசிய மக்கள் கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி, அனைத்தும் ஜனநாயகப்படுத்தக்கூடிய சமமான ஒரு நிலையை தொலைநோக்கு பார்வையோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் தேசிய மக்கள் கட்சிக்கு ஒரு பேராதரவை கொடுத்துக் கொண்டு வருகிறார்கள். வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இடத்தை தேசிய மக்கள் கட்சி பிடிக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநில செயலாளர் ராம்ஜி, இப்போ மாவட்ட தலைவர் சிபி சரண்யா ராணி தலைமையில் கூட்டம் நடந்தது. மற்றும் அருகில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் ஐயா சந்திரமோகன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மற்றும் புதிய நிர்வாகிகள், ஏராளமான நிர்வாகிகள் கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள் தன்னைய. மேலும் பல்வேறு திட்டங்களை குறித்து பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுப்பதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்போ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க களப்பணி இருக்குமா, இருக்காது? யாருடன் இருக்கும்? தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மாநில தலைவரிடம் தங்களுடைய ஒப்புதல்களை அளித்துள்ளோம். அவர் மேகாலயாவிலிருந்து இறுதியான முடிவு வருவரைகளும் காத்திருக்க சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதன்படி நாங்களும் காத்திருக்கிறோம். விரைவில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தேசிய மக்கள் கட்சி அலை வீசும் என்பதில் மாற்று கருத்து.